Welcome back. Yes students, in this video we are going to see plus 1 accountancy. First chapter, accounting terminologies. That is your continuation class. Okay. So, accounting terminologies. அப்படினா என்ன அப்படினா accountingல இதுக்கு அப்புறம் ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய words தான் பார்க்க போறோம். So, first பாருங்க transaction. So, transactionனா என்ன அப்படினா ஏதோ ஒரு பொருள் வாங்க போறோம் அப்படினாக்கா நம்ம என்ன பண்ணனும்? மணி கொடுத்தாதான் அந்த things வாங்க முடியும். So, அதுதான் என்னன்னா transaction. Transaction refers to transfer of money from one person to another person. Okay va? For any goods and services. Second point பாருங்க cash transaction. So transaction என்னன்னு பார்த்துட்டோம். cash transaction அப்படினாக்கா உடனே அதாவது credit transaction கடனுக்கு பரிமாற்றம் இல்லாம cash transaction அதாவது இப்ப நம்ம பொருள் வாங்கினா உடனே பணம் கொடுத்து வாங்குறோம் இல்லையா? So அதுதான் என்ன அப்படினா cash transaction. Then credit transaction. Cash is not paid immediately or received but later. Okay வா? கேஷ்ங்கிற விஷயம் உடனே கொடுக்காம லேட்டரா கொடுக்குறோம். ஓகேவா? அதுதான் என்ன அப்படின்னா credit transaction. Then account. Accountனா என்ன? To identify a person or an item in an accounting, it is open for individual person. So ஒரு அக்கவுண்ட்ங்கிறது எதுக்காக புக் கீப்பிங்ல மெயின்டைன் பண்றோம் அப்படினாக்கா சோ அந்த விஷயம் எதுக்காக நடந்துருக்கு, யார் கொடுத்திருக்கா, என்னவா எக்ஸ்பென்ஸா, ஓகேவா? சோ இன்கமா அந்த மாதிரியான நம்ம வந்து செப்பரேட்டா தெரியறதுக்காக தான் என்ன பண்றோம் அப்படினாக்கா அந்த அக்கவுண்ட்ங்கறத யூஸ் பண்றோம். Then drawings, an asset item withdrawn by owner of for personal use. So drawings அப்படினா ஒண்ணும் இல்ல, இப்போ நம்ம பேங்க்ல போயிட்டு வித்ட்ரா பண்றோம் இல்லையா? சோ அதுதான் பணம். அதுதான் அதாவது பேங்க்ல போய் என்ன வித்ட்ரா பண்ணுவோம்? பணம் எடுப்போம், கேஷ். ஓகேவா? வித்ட்ராங்கிறது ஒரு ஓனரா நான் பிசினஸ்ல இருந்து ஏதோ எடுக்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ். ஓகேவா? என்னோட பர்சனல் யூஸ்க்காக எடுக்கிறத நம்ம drawings அப்படின்னு சொல்லுவோம். Then voucher, printed document to support business transaction. Example, cash receipt, cash memo, etc. So voucherங்கிறத கூப்பன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? Instead of cash we have to use voucher. Okay. Then invoice. Invoiceங்கிறது ஒண்ணு இல்ல, நம்ம கடைக்கெல்லாம் பண்ண ஒரு பில் கொடுக்குறாங்கல, that is invoice. Prepared by seller of goods. It shows quantity, price, value, etc. of the goods. Okay. Then goods. Goodsனா நமக்கு தெரியும் பொருள், அதாவது things are commodities called as goods. Then purchase. Purchaseனா என்ன? ஏதோ நம்ம வாங்குறோம். ஓகேவா? அதுதான் என்ன அப்படினா purchase. Then purchase return or return outward. ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். purchase returnனாலும் return outwardனாலும் ஒண்ணுதான். Due to defective quality, the good should be returned to supplier. So இப்போ நம்ம என்ன பண்றோம், எங்கயோ ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், அதாவது ஒரு 20,000 பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், அதுல 5,000 குள்ள கூட்ஸ் வந்துட்டு என்னவா இருக்கு அப்படினாக்கா டிஃபெக்டிவா இருக்கு. சோ நம்ம என்ன பண்றோம், அத நம்ம பர்ச்சேஸ் பண்ணத ரிட்டர்ன் அவங்களுக்கு அனுப்புறோம் இல்லையா? அதுதான் என்ன அப்படினா purchase return. Okay. Then sales. Sales means selling of goods. Then sales return அல்லது return inward. ஓகேவா? So sales return-நாலும் return inward-நாலும் ஒண்ணுதான். Due to defective quality, the goods should be returned by customer. ஓகேவா? So பொருள் நம்ம என்ன பண்றோம், சேல் பண்றோம். ஓகேவா? நம்ம சேல் பண்றத ஒரு கஸ்டமருக்கு நம்ம சேல் பண்றோம், அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணல, பிடிக்கல. சோ நமக்கு என்ன பண்றாங்க, ரிட்டர்ன் திரும்பி கொடுத்துறாங்க. அதுதான் என்ன அப்படினாக்கா சேல்ஸ் ரிட்டர்ன். சேல் பண்ணது ரிட்டர்ன் வந்துருச்சு. ஓகேவா? சோ தென் ஸ்டாக். ஸ்டாக் மீன்ஸ் unsold goods lying in your business. ஓகேவா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மளிகை கடை அந்த மாதிரி இந்த கிளாத்திங் ஷாப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இயர் எண்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாக், இந்த தங்கி போகிற ஸ்டாக்லாம் என்ன பண்ணுவாங்க, கடைசியா ஒரு கம்மியான ரேட்ல கொடுப்பாங்க இல்லையா? அதுக்கு பேரு வேற. ஸோ ஸ்டாக்குங்கிறது பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒன் இயர்ல உள்ள குட்ஸ் ராம்டர் எல்லாமே இருக்கு. ஸோ லாஸ்ட்ல கொஞ்சம் தங்கி போவோம் இல்லையா? அதை என்ன சொல்லுவாங்க, அங்க ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த இயருக்கு அந்த ஸ்டாக்குங்கிறத வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா இன்கம். இன்கம்ங்கிறது என்ன, நம்மளுக்கு ஏதோ வரக்கூடிய ஒரு கெயின். ஓகேவா? ஸோ அமௌண்ட் ரிசீவ்டு ஃபார் சேல் ஆஃப் குட்ஸ். ஓகேவா? நம்ம பொருளை வித்து நம்மளுக்கு வரக்கூடிய பணமும் இன்கம் தான். தென் இன்ட்ரெஸ்டா இருக்கலாம், டிவிடெண்டா இருக்கலாம், கமிஷன்ஸா இருக்கலாம். ஓகேவா? and so on. Okay. Then solvency. Solvency is capability of a person to pay the debts. ஓகேவா? so solvency என்ன அப்படினாக்கா கடன் கொடுக்கிறதுக்கு பே பண்றதுக்கு அவங்க தகுதியானவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ இன்சால்வன்சினா அவங்க தகுதி கிடையாது, எதுக்கு, கடன் பே பண்றதுக்கு.
தென் அசெட்னா என்ன சொத்து ஓகேவா எனி physical thing ஆர் ரைட் ஓன்ட் ஓகே தென் liability financial obligation of the business அதாவது நம்ம பிசினஸ் உடைய பொறுப்புகள்லாம் என்ன சொல்லுவோம் liabilityன்னு சொல்லுவோம் debtors giving money or money's worth and paying in future due to course of time debtorsனா நம்ம ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுக்குறோம் அவங்க ஃபியூச்சர்ல பே பண்ணிடுவாங்க நம்ம கொடுக்குற அந்த சர்டன் பீரியட்ல அதான் என்னன்னா debtors creditorsனா receiving money or money's worth அதாவது கடன் வாங்குறாங்கல்ல ஸோ வாங்குறாங்க தென் அவங்க எப்போ கொடுக்கணும் கிளைமிங் ஃபியூச்சரில் அவங்க கிளைம் பண்ணணும் ஓகேவா ஸோ இதுதான் என்ன அப்படின்னாக்கா அக்கௌண்டிங் உடைய டெர்மினாலஜிஸ் ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க முக்கியமான டாபிக் நவ் we going to discuss accounting branches ஸோ அக்கௌண்டிங் உடைய பிரான்ச்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5 branches இருக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் காஸ்ட் அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் social responsibility accounting and human resource accounting so financial accounting na enna identification recording classifying summarizing of financial transaction is called as financial accounting so financial accounting ங்கிறது எங்க யூஸ் பண்ணுவாங்க இந்த business or any enterprises ல என்ன பண்ணுவாங்க அப்படினாக்க இந்த accounting ஃபாலோ பண்ணுவாங்க எதுக்காக ஃபாலோ பண்றாங்க அப்படினாக்க to know the financial position of the business okay then காஸ்ட் அக்கவுண்டிங் ஸோ காஸ்ட் அக்கவுண்டிங் அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னாக்கா ஒரு ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மார்க்கர் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த மார்க்கர் வந்து ஒரு மெட்டீரியல் அதாவது ஒரு ப்ராடக்டாக வரைக்கும் என்ன காஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த மார்க்கருக்கு செலவு பண்ணியிருக்கோம் மெட்டீரியல் இருந்து இது வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வர வரைக்கும் பாருங்க அலோகேஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் த காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் த பர்பஸ் ஆஃப் காஸ்ட் கண்ட்ரோல் நம்ம எப்படிலாம் இந்த ப்ராடக்ட் தயாரிக்கணும்னா காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ அதுதான் என்ன அப்படின்னாக்கா காஸ்ட் அக்கௌண்டிங் தென் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் டு டேக் மேனேஜரியல் டிசிஷன் ஓகேவா ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் மேனேஜரியல் அக்கௌண்டிங் ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா முக்கியமாக டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் நடக்கும் இங்கே தென் ஒரு மேனேஜர்லான டெசிஷன்லாம் எங்கே பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் பண்ணுவாங்க ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கிறது இப்போ எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லையா லைக் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் காஸ்ட் அக்கௌண்டிங் எல்லாத்தையும் வந்துட்டு இவங்களுடைய பொறுப்பில் தான் நடக்கிற விஷயம் அது தென் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் ஸோ இது என்ன அப்படின்னாக்கா பொதுமக்களை கருத்தில் கொண்டு நடக்கக்கூடியது பாருங்க வியூ பாயிண்ட் ஆஃப் சொசைட்டி லைக் environmental pollution by the enterprise ஓகேவா ஸோ எந்த டிஃபெக்டிவ் குவாலிட்டியும் இல்லாமல் அதாவது பப்ளிக் உடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நடக்கிறது தான் என்ன அப்படின்னாக்கா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் தென் ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங் இதை ரெண்டாக பிரிக்கலாம் ஹியூமன் ரிசோர்ஸ் ஒன்று அப்புறம் அக்கௌண்டிங் ஒன்று ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னாக்கா ஒன் ஹூ ஒர்க்கிங் இன் த ஆர்கனைசேஷன் ஆர் எனி பிஸ்னஸ் ஸோ அக்கௌண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா டு identifying, summarizing and communicating the financial transaction to the interested parties அதான் என்ன accounting so இதுல உங்களுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு இப்ப human resource accounting என்ன அப்படின்னாக்கா accounting for human resourceனா என்ன அதாவது எம்ப்ளாயிஸ் வந்து நம்ம ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா சோ அதுதான் என்ன அப்படின்னாக்கா human resource so accountingங்கிறது சொல்லிட்டேன் ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங்கிறது ஸோ அவங்களுக்கு நம்ம அக்கௌண்டிங் பண்ணுறது தான் என்ன அப்படின்னாக்கா ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங் ஸோ ஐடென்டிஃபிகேஷன் குவான்டிஃபிகேஷன் ரிப்போர்ட்டிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மேட் இன் த ஹெச்ஆர் ஆஃப் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆர் என்டர்பிரைஸ் ஓகே ஸோ இதோட அக்கௌண்டிங் பிரான்ச்சஸ் முடியுது நெக்ஸ்ட் யூ சி யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் ஸோ அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனுடைய யூசர்ஸ்லாம் என்ன யூசர்ஸ்லாம் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் யூசர்ஸ்னு ஒன்று இருக்கு எக்ஸ்டர்னல் யூசர்ஸ்னு இருக்கு ஸோ இன்டர்னல் யூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வித்தின் த ஆர்கனைசேஷன் ஆர் பிஸ்னஸ் ஆர் கம்பெனி ஆர் எனி அதர் என்டர்பிரைசஸ் ஓகேவா ஸோ அவங்க தான் என்ன இன்டர்னல் யூசர்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஓனர்ஸ் ப்ரொவைட் கேபிட்டல் டு த பிஸ்னஸ் அவங்க தான் என்ன பண்ண ஓனர் என்ன பண்ணுறாங்க கேபிட்டலை பிஸ்னஸுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க தென் வேற என்ன பார்ப்பாங்க அவங்க என்ன பார்ப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்த பிற்பாடு அவங்களுடைய அடுத்த நோக்கம் பிஸ்னஸ்ல இருந்து நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும் அதுதான் ஓனர் தென் மேனேஜ்மெண்ட் டெசிஷன் மேக்கிங் அண்ட் அலோகேட்டிங் த ரிசோர்சஸ் ஸோ டெசிஷன் மேனேஜ்மெண்ட்டுடைய மெயின் சோர்ஸ் என்ன அப்படின்னாக்கா டெசிஷன் மேக்கிங் பவர் தென் அலோகேட்டிங் த ரிசோர்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மணி மெஷினரி மென் அண்டு மெட்டீரியல் இதெல்லாம் வந்து இந்த ரிசோர்சஸ்லாம் அலோகேட்டிங் பண்ணுறது யாருடைய வேலை அப்படின்னாக்கா மேனேஜ்மெண்ட்டுடைய வேலை தென் எம்ப்ளாயிஸ் ஸோ எம்ப்ளாயிஸ் ஆஃப் த கம்பெனி எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா their remuneration ஓகேவா அவங்க எதை எதிர்பார்த்துருப்பாங்கனாக்கா remuneration
தென் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட், வெல்த். இதெல்லாம் போக உங்களுக்கு ப்ராஃபிட் மேக்கிங் கேப்பபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டி என்ன பண்ணணும், அவங்களுக்கு இருக்கணும். அதுதான் என்ன, எம்ப்ளாயீஸ். தென் இவ்வளோதான் இன்டர்னல் யூசர்ஸ். தென் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் பார்த்தா கிரெடிட்டார்ஸ் அண்ட் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். ஓகேவா? ஸோ இங்க இதெல்லாம் வந்து வித்தின் த ஆர்கனைசேஷன். ஸோ எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் மீன்ஸ் outside of the enterprise. ஓகேவா? ஸோ இங்க இவங்கெல்லாம் என்ன வேலை அப்படின்னா கிரெடிட்டார்ஸ் அண்ட் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன், அதாவது சப்ளையர் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் இருப்பாங்களே. ஸோ அவங்கள கிரெடிட்டார்ஸாக கருத்தில் கொள்கிறோம். தென் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்கலாம், அதாவது ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில். ஸோ பாருங்க, சப்ளையர் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ், இவங்க தான் என்ன கிரெடிட்டார் அண்ட் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். தென் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இன்வெஸ்டர்ஸ்னா யார் அப்படின்னாக்கா அந்த பிஸ்னஸ்ல, அதாவது அந்த கம்பெனியில அவங்களுடைய ஷேரோ இல்லை அவங்க அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லையா அந்த கம்பெனியில். ஸோ அவங்க தான் என்ன இன்வெஸ்டர்ஸ். நோ த ஃபினான்ஷியல் கண்டிஷன் ஆஃப் த பிஸ்னஸ் அண்ட் டு இன்வெஸ்ட் த மணி. ஓகேவா? ஸோ அதுதான் இன்வெஸ்டர்ஸ். தென் கஸ்டமர்ஸ். கஸ்டமர்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப அடிக்ட்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்கப், கேர்ள்ஸ் பண்ணுற மேக்கப், வேற என்ன சொல்லலாம், ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம். ஸோ அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு knowing the details of the product. ஓகேவா? ஸோ அந்த டீட்டெயில்ஸோட ப்ராடக்ட் அதோடைய காஸ்ட் வைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கறது. தென் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் ஹெல்ப்ஸ் டு கலெக்ட் and calculate the income tax and taxes on goods and services. ஓகேவா? ஸோ இது டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்ல அக்கவுண்டிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஹெல்ப் டு calculate income tax, IT calculate பண்ணவும் tax on other taxes like GST. Okay. Then government formulation of policy for development of trade and industry. ஸோ கவர்மெண்ட் உடைய வேலை இங்கே என்னவா இருக்கு அப்படின்னாக்கா புதுசாக ஏதாவது ஒரு பாலிசி ஃப்ரேம் பண்ணுறது, அல்லது கவர்மெண்ட்டை இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் இந்த ரேட்டுக்கு தான் விற்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோவிட் டைமில் விற்கிற அந்த ஆக்சிஜனுக்கு உண்டான வேக்சின்ஸ். ஸோ அந்த மாதிரி உள்ள விஷயங்கள். தென் ரிசர்ச்சர்ஸ். ஸோ ரிசர்ச்சர்ஸ் ஒரு கம்பெனியோட ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அனலைஸ் அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ். ஒரு ஃபினான்ஷியல் உடைய ஸ்டேட்மெண்ட் அவங்க ஆராயறதுக்கும் என்ன தேவைப்படுது அப்படின்னாக்கா இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் தேவைப்படுது. தென் ஜெனரல் பப்ளிக். ஸோ ஜெனரல் பப்ளிக் இங்கே என்ன வேலை அப்படின்னாக்கா ஜெனரல் பப்ளிக் பாருங்க, இட் ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு த லோக்கல் ஏரியா பீப்புள். ஓகேவா? ஸோ இதுதான் என்ன யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் we have to see last topic in first lesson, role of an accountant. அக்கௌண்டன்ட் உடைய ரோல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் கீப்பர். ஸோ அக்கௌண்டிங்னாலே வந்து ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறது, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். சென் அதில் ரெக்கார்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், ப்ரிப்பேர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ். சரியா? ஸோ அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாரு ரெக்கார்ட் கீப்பர்னாலே இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். தென் ப்ரொவைடர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு த மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் அவர் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் as per the financial transaction படி. ஸோ ப்ரொவைடிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெசிஷன் மேக்கிங். ஓகேவா? ஸோ அந்த டெசிஷன் மேக்கிங் பர்பஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ப்ரொடெக்டர் ஆஃப் பிஸ்னஸ் அசெட்ஸ். ஸோ பிஸ்னஸ் உடைய சொத்துக்களுக்கெல்லாம் யார் ப்ரொடெக்டர் அப்படின்னாக்கா ரோல் ஆஃப் அன் அக்கௌண்டன்ட் தான் பொறுப்பாக இருப்பாங்க. he has to protect the asset of the firm. ஸோ பிஸ்னஸ் உடைய ஃபர்ம்னாலும் பிஸ்னஸ்னாலும் கம்பெனினாலும் என்டர்பிரைஸ்னாலுமே ஒன்று தான். ஓகேவா? then he has to protect the asset. ஓகே, இவர் தான் என்ன பண்ணணும், பிசினஸ் உடைய அசெட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். he advises the insurance about the assets. ஓகேவா? அந்த அசெட்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அசெட்ஸ்க்குள்ள அந்த இன்சூரன்ஸை இவர் தான் சொல்லணும். ஓகேவா? ஆசியா அக்கௌண்டன்ட்டா. தென் ஃபினான்ஷியல் அட்வைசர், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரா இருக்கலாம், இல்ல கேபிட்டல் பட்ஜெட்டிங், அதாவது கேபிட்டல் போறது கேபிட்டல் ஒரு பட்ஜெட்டிங் இல்லையா, அதுக்கு ஒரு அட்வைசரா இருக்கலாம். தென் growth and development of business. ஓகேவா? பிசினஸ் உடைய growth and development அதுக்குள்ள அட்வைசிங், தென் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் என்டர்பிரைஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த ஃபினான்ஷியல் அட்வைசர் பார்த்தீங்கன்னா ஸோ இத்தனை ரோல் வருது. தென் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் மேனேஜர். ஸோ டாக்ஸ் மேனேஜர்னா என்ன அப்படின்னாக்கா அட்வைசஸ் அபவுட் த டாக்ஸ் டு த மேனேஜர்ஸ் இன் த மேனேஜ்மெண்ட். சரியா? ஸோ டாக்ஸ் மேனேஜர்னு ஒருத்தர் பிசினஸ் அதாவது ஒரு கம்பெனியில் இருந்தார் அப்படின்னாக்கா ஸோ எப்போ டாக்ஸ் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவர் அட் த ஸ்பெசிஃபிக் டைம்ல இவர் கரெக்டாக அந்தந்த டைமுக்கு சொல்லிடுவார். ஸோ அதான டாக்ஸ் மேனேஜர். நெக்ஸ்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். ஸோ பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர்னா அவர் பொதுவாக இருப்பார். ஸோ ஆஸ் பர் த
பப்ளிக்கு என்ன ஹெல்ப்போ ரிகார்டிங் இந்த அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் அவங்க போகலாம். தென் ஹி ஹேஸ் டு அனலைசிஸ் as per the requirements from the public. ஓகே, ஸோ இதோட இந்த ஃபர்ஸ்ட் லெசன் முடியுது, ஃபர்ஸ்ட் சாப்டர், தட் இஸ் இன்ட்ரோடக்ஷன் டு அக்கௌண்டிங். ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். இதோட முடியுது. தேங்க்யூ.